ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான இந்த ஓய்வு நாளில் இந்த வாரமும் தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நாம் இருக்கிற இடத்திலேயே அப்படியே நாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்துவோம். நாம் அவரை தேடுகிற எல்லா இடங்களிலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் குடும்பமாக அமர்ந்திருந்து ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் அன்போடு ஒருவரை ஒருவர் பார்க்கவும் விசாரிக்கவும் ஒரு நாளை சீக்கிரத்திலே தரப்போகிறார். இந்த வைரஸ் பிரச்சனைகள் முற்றிலுமாய் மாறப்போகிறது. அதற்காக எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி பெறப் போகிறார்கள். நம்முடைய தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் சகாயம் செய்யும் கேடயமாயிருந்து வெற்றி தருகிறவராயிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் பொய்யாகாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர் இந்த உலகத்திலே வாதை இல்லாதபடி நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது எகிப்தியரின் அந்த வாரத்தின் ஆய்வுகள், தேவனால் அனுப்பப்பட்ட வியாதிகள், பலகீனங்கள், போராட்டங்கள் எல்லாம் மாற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னென்ன வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிற வண்ணம் இன்றைக்கு வருத்தத்தோடும் வேதனையோடும் தனிமையோடும் வாதைகளின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் பசியின் மத்தியிலும் பட்டினிகளின் மத்தியிலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று கெஞ்சிறேன் ஐயா. அவருடைய மனதின் பாரங்கள், தலையின் பாரங்கள், சுமக்க முடியாத வேதனைகள், மற்றவர்கள் சொல்ல முடியாத கண்ணீர்கள், மனக்குமரல்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே மாற்ற வேண்டும் என்று கெஞ்சிறார். நாங்களுமே ஆராதிக்க, துதிக்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சிறார். வானமண்டலம் அல்லாத சேனைகளையும் இந்த பூமி தண்ணி நடமாடும் சத்த ஆய்வுகளையும் மாந்திரிகத்தின் கட்டுகளையும் அவிழ்த்து விடுகிறேன். ராபாக்கா சந்தா ராபலாதீனியா, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு விடுதலை தாங்க நீர் உடைய சாயலாய் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓரா பாக்கா சந்தாரா, நீர் உடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறீர்களவா, இன்றைக்கு உடைய ஜனங்கள் முழுமையுமாய் பலன் கொடுங்க. உடைய ஜனங்களுக்கு சமாதானம் கொடுங்க. இன்றைக்கு உடைய பிள்ளையுடைய தரித்திரங்கள் எல்லாம் எடுத்து போட்டு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று கெஞ்சிறேன் ஐயா. உடைய உன்னதத்தின் அக்கினியராகட்டும். எங்கெங்கும் உடைய பிள்ளைகள் வீடுகளிலே கூடியிருக்கிறார்களோ, எங்கெங்கும் உடைய செய்தியை கேட்கிறார்களோ அங்கெல்லாம் நீ கிரியை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறார். இன்னும் எங்களுக்கு செய்திகளை பரப்பத்தக்கதான வசதிகளை செய்தாங்க. பாடங்களை நடத்துகிற மாதிரி ஆசீர்வதிங்க. வெளிப்பாடுகளோடு பாடங்களை நடத்தட்டும். ஆவியிலே அனலாய் மாறட்டும். அவனை அக்கினியாய் பாற்றுக. வரங்களினால் வல்லமினால் அவனை நிரப்புங்க. மியூசிக் வாசிக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா நீங்கள் பொறுப்படுங்க. ரெக்கார்டிங்கை பார்த்து கொண்டிருக்கும் மகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய மகளுக்கு ஞானம் கிருபை பலன் கொடுத்து உன்னதத்தின் பலத்தால் இடைகட்டி மகளை உடைய ஆளுக்குள் வைத்துக் கொள்ளுங்க. இவனமாக ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அடியனையும் பாடல்களை நடத்துகிற பிள்ளைகளையும், மியூசிக் வாசிக்கிற பிள்ளைகளையும், ரெக்கார்டிங் பண்ணுகிற பிள்ளைகளையும், வேத வாசிக்கிற பிள்ளைகளையும், இதை பார்த்து கொண்டிருக்க எல்லா பிள்ளைகளையும் இரத்த கொட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. திக்கற்றவர்கள், விதவைகள், ஆறுதலற்றவர்கள், கைமண்கள்,
இந்த நேரத்திலே படும் எல்லா பாடுகளையும் மாற்றுங்க ஐயா. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவை கொடுங்க. இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் ப்ளீஸ் லார்ட் நீங்கள் விடுதலை கொடுங்க. அவர்கள் கவனித்து கொண்டிருக்கும் டாக்டர்ஸ்கள், நர்ஸுகள், அரசாங்க சிப்பந்திகள், ஒரு பக்க சந்தரா ஆஸ்பத்திரியிலே பணிபுரியும் மக்கள் எல்லாரையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறார். எந்த வியாதியும் அவர்களை தொடாதபடி நிர்வேதி அடைத்து உன்னதத்தின் அக்கினி இறங்கி உடைய கிருபையினாலே இந்த உலகம் முழுவதும் இவனமாக வியாதிகளுக்கு உதவி செய்கிற எல்லா மக்களையும் அதிசயத்து செய்யுங்க. அநேக மக்கள் ஆயிரக்கணக்காக, லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக கொடுக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஏழைகளுக்கு போய் சேருகிறதாக, அவள் கொடுப்பதனாலே அவருடைய குடும்பங்கள் ஆசீர்விக்கப்படுகிறதாக. ஊழியத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுங்க, தேவையை சந்திங்க. இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடும், திருமண நாளை கொண்டாடும் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்விக்கிறேன். அப்பா, இன்னும் பரீட்சை எழுத முடியாமல் தடைபட்டிருக்க தடைகள் மாறி பரீட்சை எழுத போயிரு எங்கள் பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் நல்ல பலன் கொடுக்கும்படியாக, ஞானமாய் எழுதும்படியாக அவர்களுக்கு கிருபை கொடுங்க யார். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா அரசாங்க சட்டங்களுக்கும் எல்லா மக்களும் இந்த அடங்கி இருக்கும் நாட்கள் அடங்கி இருக்க கிருபை பாராட்டுங்க ஐயா. தேசத்தில் இருக்கும் குழப்பத்தை எடுத்து போடுங்க, பஞ்சத்தை எடுத்து போடுங்க, பற்றாக்குறையை எடுத்து போடுங்க. அண்டைய தேசத்தோடும் அடுத்த ஜனங்களோடு ஐக்கியமாக இருக்க கிருபையாக. உலகம் முழுவதற்கு தெய்வ ஊழியக்காரர்களுக்காகவும், உலகம் முழுவதற்கு எல்லா திருச்சபைகளுக்காகவும், எல்லா விசுவாச பிள்ளைகளாகவும், உடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனுஷர்களுக்காக உதவியாய் உள்ள அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறேன். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுது பாடல்களுக்கு கடந்து போகும்போது பாடல்கள் எல்லாரும் ஆங்காங்கு இருந்த இடத்திலிருந்தே பாடுகிறதாக. வெக்கப்படாத ஆவியை கொடுங்க ஐயா. சீக்கிரத்தில் எல்லா ஊழியத்தின் வாசல்களும் திறக்கப்படுகிறதாக. சீக்கிரத்தில் எல்லா வியாதிகளும் மாற்றப்படுகிறதாக. சீக்கிரத்தில் எல்லா தடைகளும் உடையக்கிறதாக. ஒருவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அற்புதம் செய்யுங்க. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்பாடுகளை தாங்க. மீதமுள்ள நேரமும் காலமும் உடைய அன்பு கருத்துக்களாய் ஒப்பு கொடுக்கிறேன். அதிசயத்தை செய்யுங்க. கேட்கிற பார்க்கிற எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அநேகருக்கு பார்க்கும்படியாக சொல்ல கிருபையாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மை பெரிய இயேசு மூலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்பொழுது பாடல்களுக்கு கடந்து போவோம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி பாடுங்கள். உங்கள் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். கலங்காதே, தேவன் உன்னோடு இருக்கிறார். எல்லா வாதிகளிலிருந்து விடுதலையாகி நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் பார்க்க தேவன் நமக்கு கிருபையும் பலனும் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இவ்விதமாய் மறுபடியுமாய் தேவனை ஆராதிக்கும் பொருட்டாக உங்களை ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனுடைய ஆராதனை ஒரு காலமும் தடைபடாது. ஏன்னா அது ஒரு பில்டிங்க்கோ எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது தேவனுக்கும் நம்முடைய இருதயத்திற்கும் அவர் இருதயங்களை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையுள்ள ஆராதனை எங்கிருந்து வருது? எப்படி வருது?
ஒரு 4 பெரிய அழகான ஒரு கட்டிடத்துக்கு சவுற்றுக்குள்ளாக போய் ஒரு கட்டிடத்துல இருந்து ஆராதிப்பது மட்டும் ஆராதனை அல்ல. அது ஆராதனை அது ஒழுங்கின் பிரகாரமாய் ஒரு கூடுகை இடமாய் இருக்கிறது. ஆனா உண்மையுள்ள ஆராதனை எங்கிருந்து வருகிறது? முழு இருதயத்தோடு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையில சொல்லுங்க, டென்சிங் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எங்க யூத் பிள்ளைங்க எல்லாரையும் எழுப்புங்க. தூங்கிட்டு இருக்கு யூத் பிள்ளைங்க எல்லாம், நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைங்களெல்லாம் எழுப்பி விடுங்க. சர்ச் டைம் ஆயிடுச்சு, வர்ஷிப் டைம் ஆயிடுச்சு, வர்ஷிப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தேவனை ஆராதிக்க முடியாது. அதுல ஒரு மேன்மை உண்டு, அதுல ஒரு மகிமை உண்டு. நம்ம எந்த குறித்தும் குறை சொல்லாதபடி, புலம்பாதபடி, இஸ்ரேல் ஜனங்கள் ஐயோ சூழ்நிலைகள் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, இந்த மாதிரி மூடாம இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அருமையா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எதை குறித்தும் சொல்லாதீங்க. வனாந்திரங்கள் அப்படிதான் சொன்னாங்க. அவர்கள் மடிந்து போனவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இராதபடிக்கு தேவனை துதிப்போம். யோபுடைய புஸ்தகத்தை பார்ப்போம். ஆனால் அவரிடத்துல எந்த அநீதியும் இல்லை என்பதையே வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அவரிடத்துல ஒரு அநீதியும் இல்லை. எதை குறித்து கடவுள்கிட்ட ஏன் கடவுளே என்ற கேள்வி கேட்க முடியாது. இந்த வேளையில நம்ம எல்லாம் தேவனை துதிக்கிற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளார கடந்து வருவோம். எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் தேவன் செய்திருக்கிறார். அவரிடத்துல no injustice, there is no unrighteousness. He is perfect அப்படி என்று சொன்னோம். He is pure. அவர் மேன்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அதற்கு மேலாய் அன்புள்ளவராய் இருக்கிறார். பாடுமா கண்களை மூடினவர்களாய். பரிசுத்தர் 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 என தூதன் ஆடிடும் துணி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதன் ஆடிடும் துணி கேட்குதே. கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எல்லாரும் கண்ணில் மூடினவர்களே
சொல்லுமா, அவிசுவாசத்தை அறிக்கை செய்யாதபடி விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவருடைய மறைவான கரம் நம்மளை ஏந்துகிறதாய், தாங்குகிறதாய், வழி நடத்துகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் கர்த்தர் வாக்கு மறுக்கிறார். எனக்காக எல்லாரும் ஹல்லேலூயா செய்து முடிப்பார் கர்த்தர் வாக்கு மறுக்கிறார். நமக்கென்று பயமில்லை, பக்தியாவே விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். நமக்கென்று பயந்தீரும், பக்தியாவே விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். நாளையுமாறு வேலை அமைவார். கொடுக்குமாய் ஓடி நடத்தியது இந்த பாதைக்காக நன்றியோடு மெச்சுதிக்கிறோம். மாலையும் வேலை மெச்சுதிக்க நன்றி செலுத்துகிறோம். மேல பாடிடுவோமே நீங்கினாலே கூடாத மறைவு வேலை சேர்ந்தேலே மறைப்பார். யாராயிருந்தாலும் ஹல்லேலூயா அவரை விடுவதில்லை, நம்மளை தேடி சேர்ந்தேலே மறைப்பார். உலகத்தில் மறைவார் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் நன்மாலைமே. எல்லாரும் ஹல்லேலூயா. உன்னதத்து மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் நன்மாலைமே. கைகளை உயர்த்தி இதை மட்டும் சொல்லுமா, உன்னதத்தின் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவா கண்மாலைமே. இந்த தீங்கு நாளில அவர் கைவிடாதபடிக்கு அவர் அந்த மறைவில் நம்மளை வைத்து இருக்கிறார். நீங்க தனியா வீட்டுக்குள்ளார அறையிலே இல்லை, தேவனுடைய மறைவில் இருக்கிறீர்கள். தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் மீது இருக்கிறது. அவர் அக்கினியும் மதிலுமாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. அதை உணருங்கள் இந்த வேலையில. நான் தனியா இல்லை, கர்த்தருடைய பார்வையில நான் விசேஷித்தவனாய் இருக்கிறேன். ஓ, என்னை மறைத்து வைத்திருக்கிறார். ஓ ராமானா சிவாலாத இருக்க உண்மையாவே கடினமான நாட்கள் தான், ஆனாலும் தேவனுடைய கைகள் குறுகி போகவில்லை. ஓ, கர்த்தருடைய மகிமை குறுகி போகவில்லை. அவர் வாக்கு, அவருடைய அன்பு குறைந்து போகவில்லை. அவர் அன்பு நிமித்தமாக ஹல்லேலூயா. உன்னதத்தின் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் நன்மாலைமே. மறுபடியும் அந்த காலங்களில் உன்னதத்தின் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் நன்மாலைமே. உறவினர்கள், நம்மளை அறிந்தவர்கள், நம்மளுக்கு உதவி செய்கிறவர்கள் நம்மளை வந்து சந்திக்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் வந்து நம்மளை சந்திக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் போட்டிருக்கு, நீங்கள் விசேஷித்தவர்கள், கர்த்தருடைய பார்வையில விசேஷித்தவர்கள், அவரை நேசிக்கிற ஜனங்கள், விசேஷமாய் கர்த்தரை நம்புகிற ஜனங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு காலம் அசைக்கப்படுவதே இல்லை. அப்படி பைபிள் இருக்கிறது அப்படியே எடுத்துக்கோங்க. பைபிள் உள்ள வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. எல்லா வார்த்தைகளும் அருமையா நிறைவேறும். அவருடைய அன்பும் நிறைவேறி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள் அவருடைய அன்பும் சூழ்ந்து கொள்கிறதாய், அது கைவிடாதபடியா கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிக்கிறவர்களா தான் இருப்பாங்க. நீங்க குறுகிட மாட்டீங்க. பாடுவோமா, அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்படியா, நேசரே உம் திரு பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதி என்று நீர் எங்களை வழி நடத்துகிறீர். ஹல்லேலூயா. பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி.
இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. நல்ல ஊழினவர்களா என் இஸ்ரவேல அவரும் சிலாவும் திரித்ததை நாம் அறிவோம். ஓ ஹalleluya. ஓ இந்த சூழ்நிலையில் அவரோட அன்போ அவருடைய மகிமையோ குறைந்து போவதில்லை. சாட்சியாய் உமக்காக உங்களை உயர்த்தி பிடிக்கிறவர்களாய் உங்க விசுவாசத்துல இன்னும் உறுதியுள்ளவர்களாக சாட்சியாய் ஓ ரபா சிவனதைக்கபா ரட்சகரே இயேசுநாதா எங்களை ரட்சித்தவரே நல்லவரே உம்மை துதிக்கிறோம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம். இதுவரை எங்களை வழி நடத்தினவரே அப்பா எல்லா குறைகளையும் நிறைவாக்குபவரே உம்மை துதிக்கிறோம். ஓ நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஓ நான் ஆராதிக்கிற தேவன் ஹalleluya நான் அன்பு செலுத்துகிற தேவன் ஓ அவர் மகத்துவமுள்ளவராய் இருக்கிறார். தன் ஜனங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓ ரபா சிவனதைக்கபா இந்த தீமையான நாட்கள் கடந்து போக மட்டும் தம்முடைய செட்டையின் மறையில் என்னை மறைத்துக் கொள்வார் என்று சொல்லுங்க. உறுதியாய் அவர் உறுதியாய் ஒரு செட்டையின் மறையில் என்னை மறைத்து வைத்திருக்கிறார் என்று ஹalleluya. மகிமை உமக்கென்றே மாட்சிமை உமக்கென்றே மகிமை உமக்கென்றே மாட்சிமை உமக்கென்றே துதியும் புகழும்
எங்களை ஒரு அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்துங்க தாவே. அந்த அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும் என்று பார்க்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதன் அடையாளம் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை எங்களை போதித்து வழி நடத்துகிறீர். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு அந்த அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே தந்து நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர் என்று நான் அந்த அபிஷேகத்துக்காய் காத்திருந்தேன். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல உன்னை அபிஷேகிப்பார். என்னுடைய குடும்பத்திலே நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணும்போது என் பிள்ளைகளை, என் மனைவியை அடியேனை அபிஷேகித்தார். ஓ, இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்திலேயே உன் வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவார். அபிஷேகிப்பது மாத்திரமல்ல, வரங்களையும் வல்லமை அவர் உங்களுக்கு தருவார். ஓரா பாக்கா சந்தானா பாக்கா லதரா, ஓரா பாக்கா லதரா சியா. பிள்ளைகள் அமர்ந்திருக்க இடங்களில் ஒருமனப்படுத்துங்க. எங்கு ஒருமனம் உண்டு அங்கு விடுதலை உண்டு. இன்றைக்கு அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் தங்கள் வீடுகளிலே அபிஷேகம் பெற வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி அடைய வேண்டும். உடைய கிருபையினாலே மூற்றிக்கொள்ள வேண்டும். ஓரா பாக்கா சந்தாரா. என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடுங்கள். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னை சகத்தரி, ஆசீர்வாதியோ ஆடும் நீ சகத்தரி. ஆதியின் வரங்களினால் என்னை நீரப்போ,
உங்களோடு இருக்கிறவர் நான் பெரியவர். நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் கடந்து வருகிற பிள்ளைகளாக, என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, எல்லா நிலைமையிலும் என்னை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நான் உங்களை தூக்கி நிறுத்துவேன். என்ற அன்பை வெளிப்படுத்துவேன். நான் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என் அன்பிலே நீங்கள் பூர்ணப்பட்டவர்களாய் மாற்றி என்னுடைய அன்பின் கயிற்றினாலே உங்களை கட்டி நீங்கள் எங்கெங்கு இருந்தாலும் அந்த இடத்திலே நீங்கள் ஆராதிக்கும்படியாக உங்களுக்கு கிருபையும் பலனும் தந்திருக்கிறார். உங்கள் சரித்திரங்களை எடுத்து போடுவேன். அப்போஸ்தலர் 18:10, எரேமியா 30:17, ஒரு வாக்க சந்தரா ஜோசுவா 3:7 உரிமையாக்கிக்கொள். நான் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தருவேன். உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர் நான் பெரியவராயிருப்பேன். நான் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவேன். மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாதம் கூடாரத்தை அணுகாது. உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர் நான் பெரியவராயிருப்பேன். அதி சீக்கிரத்தில் எல்லாவற்றிலும் விடுதலை தருவேன். நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக்கப்பட்டவர்கள் என் சமூகத்திலே காத்திருக்கிற என் ஜனம் வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்படாத ஆவியை தருவேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. மத்தேயு 25:23 உரிமையாக்கிக் கொள்ளுங்கள். திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். என் கிருபை உங்களுக்கு போதும். நீங்கள் எல்லா இடத்துல அன்பாயிருங்கள். அன்பிலே நீங்கள் பூர்ணப்பட்ட அனுபவத்துக்குள்ளாய் உங்களை கொண்டு வருவேன். உங்கள் தரித்திரம் மாறி போகும். ஐயா, நீங்கள் முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, உங்களுடைய கிருபை தாங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறேன். இந்த வாரத்திலே பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாரத்திலே தங்கள் வீடுகளிலே ஸ்தோத்திர கூட்டம் நடத்த வேண்டும் என்று விரும்பின பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஏற்ற வேளையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான விளை செய்யுங்க. அப்பா, வாலிபத்தின் பிள்ளைகளுக்கு திருமணங்களை வாய்க்க பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கையிலே பிரிந்திருக்கும் பிள்ளைகளை ஒன்று சேருங்க. கர்ப்பத்தின் கனி இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க. கடன் தொல்லையில் இருக்கும் மக்களுக்கு கடன் கழிந்து விடுதலை தாங்க. இந்த நாட்களில் ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆயத்து பறவைகளையும் போஷிக்கிற தேவன் உடைய பிள்ளைகளை போஷிங்க. ஓரா பக்க சத்தரா, ஓரா பக்கால தரசியா, ஓரி பக்க சத்தனா. இன்னும் போராட்டங்கள் அதிகரிக்கும். அதன் மத்தியிலே என் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன். அநேக பறவைகள் செத்து மடியும். ஓரா பக்க சந்தரா. அநேக குடும்பங்களில் தற்கொலையின் செய்திகளும் காணப்படும். ஓரா பக்க சத்தரா, ஓரி பாலாதினியா, ஓரா பக்க சத்தரா. ஆனால் என் ஜனத்தை நான் வேலியடைப்பேன். என் ரத்தத்தை பூசுங்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு மாறுதலை உண்டாக்கி தருவேன். இன்று கண்ட எகிப்தியரை நீங்கள் ஒருபோதும் காண்பதில்லை. உபாகமம் 15:6 உரிமையாக்கிக்கொள். திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் கிருபை எனக்கு போதும். கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கழிவுற நீங்கள் கிருபை தாங்க. இப்பொழுது எந்தெந்த இடத்திலிருந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த இடத்தில் நம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இருவருவரே கிருபை பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறார். சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அவருடைய வீடுகளை எல்லாம் நீர் ஆலயமாய் மாற்றி இருக்கிறேன். அவருடைய உள்ளங்களை எல்லாம் நீர் ஆலயமாய் மாற்றி உள்ளே வாசம் பண்ணுகிறீர். அவர்களுக்குள்ளே உலாவி அவருடைய எல்லா குறையை நீர் நீக்குகிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யார் யார் என்னென்ன சூழ்நிலை இருக்கிறார்கள் என்பதை நீர் ஒருவர் மாத்திர அறிந்திருக்கிறபடியால்
அவருடைய சூழ்நிலைக்கு தகுந்தபடி அவருடைய ஆசீர்வதித்து பலப்படுத்தி சமாதானத்தின் சந்தோஷத்தை கட்டளையிட்டு வெட்கப்படாத ஆவியை தாங்க. ஒரு வாக்க சந்தாரா குடும்பங்களிலே ஒரு அமைதலை ஒருமனப்பாடு கட்டளையிடுங்க. கீழ்ப்படியாத பிள்ளைகள் மத்தியில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாவும், குடும்பங்களிலே கூடியிருக்க நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஐக்கியங்கள் உண்டாகவும், உறவினர்களுக்குள்ளே நல்ல ஐக்கியங்கள் உண்டாயிருக்கவும் கிருபை பாராட்டுங்க. அதிகமாய் ஜெப ஆவியை கொடுங்க, அதிகமாய் விண்ணப்பத்தின் ஆவியை கொடுங்க, அதிகமாய் வேதம் வாசித்து தியானிக்கட்டும். தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலை கொடுங்க, அடைக்கப்பட்ட வாசலை திறங்க. அநேகர் தொழில் இல்லாதபடி குடும்பத்தை கவனிக்க முடியாதபடி வேதனையோடு அழுது கொண்டிருக்கும் காரியங்களை அறிந்திருக்கிறேன். நாங்கள் மற்றவர்களுக்கு பாரமாயிருக்கிறோமே என்று கதறுகிறது அறிந்திருக்கிறேன். எல்லா பாரங்களையும் நீக்கி போடுங்க. உடைய கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். நன்மை பெரிய சுமலம் கேட்கிறேன் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது அமர்ந்து கொண்ட இடத்திலே இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவ செய்திக்கு நாம் கடந்து போவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரமாய் நம்மை ஒருவருக்கொருவர் பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அநேகர் பார்க்க வாஞ்சிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வழிகளை திறந்து தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த நாட்களில் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற அனுபவத்துக்களாய் கடந்து வாருங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லியிருக்கிறபடி நீங்கள் அன்புள்ளவர்களாய் மாறுங்கள். அன்பிலே நீங்கள் பூர்ணப்பட்டவர்களாய் மாறுங்கள். அவர் மேல் அதிக அன்புள்ளவர்களாய் மாறுங்கள். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 18:1, சங்கீதம் 18, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. தாவீது ராஜா அவர் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை, அவர் அனுபவித்து ருசித்த வார்த்தை. ஓ என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இந்த உலகத்தில் அன்புதான் விசேஷம். ஆவியின் கனிகளிலே அன்புதான் விசேஷம். உலகத்தில் எல்லா விஷயத்தை விட அன்புதான் முக்கியம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளிலே அன்புதான் விசேஷித்தது. இந்த நாளிலே இந்த அன்புக்காக காத்திருக்கிற ஏராளமானவர் உண்டு. கணவன் தன் மனைவியின் அன்புக்காக, மனைவி தன் கணவனின் அன்புக்காக, பிள்ளைகள் பெற்றோரின் அன்புக்காக, பெற்றோர்கள் பிள்ளைகளின் அன்புக்காக, ஒருவரை நேசிக்க ஆளில்லையே என்று வேதனையோடும் துன்பத்தோடு இருக்கின்ற நாட்களில் உங்கள் அன்பு யார் மேல் இருக்க வேண்டும்? என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுவேன். நான் இவ்வளமாக தேவனில் அன்பு கூறும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. யார் யார் தேவனில் அன்பு கூறுகிறார்களோ, முதலில் தேவனுக்கு அன்பு தேவனிடத்தில் அன்பு பாராட்டுகிறவர்களோ அவர்கள் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆதலால் இந்த நாட்களிலே நீ இந்த உலகத்தில் யார் மேல் அன்பு கூறினாலும் ஒரு நாள் உன்னை விட்டு கடந்து போவார்கள். கணவன் மனைவி மேல் அன்பு கூர்ந்தாலும் அந்த அன்புக்கு ஒரு முடிவு உண்டு. மனைவி கணவன் மேலே அன்பு கூர்ந்தாலும், பிள்ளைகள் பெற்றோர் மேல் அன்பு கூர்ந்தாலும், பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே அன்பு கூர்ந்தாலும் அந்த அன்புக்கெல்லாம் ஒரு நாள் முடிவு உண்டு. ஆனால் எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுகிறேன் என்று சொல்கிற அந்த வார்த்தை எல்லாம் அன்பை விட மேலானதாக இருக்கிறது. இன்னும் சங்கீதக்காரன் சொல்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில், சங்கீதம் 31:23 வசனத்திலே சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரிலே அன்பு கூறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கள்.
உண்மையானவர்களை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவர்களுக்கு பூர்ணமாய் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, தேவனை தேடுகிற பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளே, ஓரி பாக்கா சந்தாரா, இந்த உலகத்தில் நீ யார் மேல் அன்பு வைத்தாலும் அது ஒரு நாள் மாறிவிடும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அந்த அன்பை அன்பு வைக்கும் பொழுது அந்த அன்பை நீ அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் அவருடைய வேத வசனத்தின் மூலமாக யார் யாருடைய வேதத்தை நேசிக்கிறார்களோ, யார் யாருடைய வேதத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களே கர்த்தர் மேலே ஜெபிக்கிறார்களோ அவர்களே கர்த்தரின் மேல் அன்பு வைத்தவர்கள். அதனால தான் சொல்கிறது, தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே தங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவே அன்பின் மேன்மையானவர். அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் அவருடைய அன்பு தெரியும். இயேசு சொல்லுகிறார், யோவான் 15வது அதிகாரம் 9வது 10வது வசனத்திலே சொல்லி இருக்கிறது. யோவான் 15வது அதிகாரம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல ஹல்லேலூயா, நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தை என்ன? பிதா என்னில் அன்பு கூறுவது போல. அவரை அனுப்பின பிதா அவரில் அன்பு கூர்ந்ததினாலே அவர் சொன்னார், இவர் என்ற நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார். அவர் எல்லா இடங்களிலும் பிதாவை மகிமைப்படுத்துகிறவராயிருந்தார். பிதாவை மகிமைப்படுத்தினதினாலே பிதாவுடைய அன்பு என்னதென்று அறிந்து கொண்டார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் பிறந்தது முதல் அவருடைய உயிர்த்தெழுந்த காலம் வரைக்கும் பிதாவின் சித்தத்தின்படியே செய்து அதற்கு பின் பரத்துக்கேறினவராய் காணப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, அந்த பிதாவில் இயேசு கிறிஸ்து அன்பாயிருந்தது, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள். இயேசு கிறிஸ்துவும் நம்மிலே அன்பாயிருக்கிறார். ஆதலினாலே சொல்கிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களிலே அன்பாய் இருக்க வேண்டுமானால் தேவன் சொல்கிற வார்த்தை என்ன? என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், என் வேதத்துக்கு கீழ்ப்படியுங்கள். அன்பு என்றால் ஒரு அபக்க சத்தனா, உலகத்திலே கொடுக்கும் முத்தங்கள் அல்ல. அன்பு என்றால் ஒருவர் கைகூப்புவது அல்ல, தங்கள் உள்ளத்திலே அவரை கனம் பண்ணுவது, அவருடைய வார்த்தையின்படி நடப்பது, அவருக்கு கீழ்ப்படிவது, அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வது. இன்றைக்கு எனக்கு அருமையானது உண்டு பிள்ளைய, ஓரா பக்க சந்தரபலதினியா, ஓரா பக்க சத்தனா, அவர் பிதா அன்பாய் இருப்பது போல அவர் நம்மிலே அன்பாய் இருக்கிறார். ஏசாயா 63வது அதிகாரத்தில் 9வது வசனம் இவ்வனமாய் சொல்கிறது. ஏசாயா 63 9வது வசனம் இவ்வனமாய் சொல்கிறது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு அன்பின் நிமித்தம் மீட்டு கொண்டார். பிதாவாகிய தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஆதாமியும் ஏவாளையும் ஏதேனை விட்டு தள்ளினாரே தவிர அவருடைய ஜீவனை எடுக்கவில்லை. அவர் வைத்த அன்பு தன்னுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டார். அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி தன்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார். அப்பொழுதும் ஜனங்கள் முழுமையுமாய் அவர் அழிக்கவில்லை. எங்கெங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தார்களோ அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு திரும்பவும் அவர்களை அன்புள்ளவர்களாய் சேர்த்து கொண்டவராய் இருந்தார். எல்லாவற்றையும் மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்துவை சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் மீட்கும்படியாக ஓசியா 11வது அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறபடி
அவருடைய ஓ ரீபக்க சந்தரா ஓ மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிற்றாலே நான் அவர்களை இழுத்தேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு திரக்கூட்டமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு காரணம் அவர் அன்பின் கயிற்றினாலே கட்டினார். அந்த அன்பானது இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். அந்த அன்பு யோவான் 13வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது, முடிவு பரியந்தம் அந்த அன்பு நிலைநாட்டப்பட்டதாக இருந்தது. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர் அன்பு வைத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் அவர் உங்கள் மேல் அன்பு வைக்கிறவராய் இருக்கிறார். நாம் இன்று அவரை நேசிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா? ரீபக்க சந்தரா முதலாவது அவரை நேசிக்கிற மகளாய் இருக்கிறாயா? நீ எந்த அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும், எந்த வரங்களை வல்லமைகளை பெற்றிருந்தாலும், நீ இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு வைக்கும் பொழுதுதான் அந்த அபிஷேகமானாலும் வரமானாலும் வல்லமையானாலும் உன்னை கனப்படுத்துகிறதா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 1-2 வசனங்கள் இவ்விடமாய் சொல்கிறது. அந்த அதிகாரம் முழுவதுமே அவருடைய அன்பை வருகிறது. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், இதுதான் சத்தியம், அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போல இருக்கிறேன். நான் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றிருந்தாலும் ரபக்க சந்தரா சகல ரகசியங்களையும் வெளிப்பாடுகளை அறிந்திருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், ஆமென், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதில் 13வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது, அன்புதான் பெரிது. அந்த அன்போடு இருக்கிறாயா? இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு, இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவைகளில் அன்பே பெரியது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். நீ தேவன் மேல் அன்பாய் இருக்கிறாயா? ரீபக்க சந்தரபலாதினியான் ரீபக்க சந்தரா. ஒரு வாலிபன் அவரிடத்திலே வந்தான். நான் உன்னிடத்தில் சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது உனக்கு உண்டாக எல்லாவற்றை விட்டு தரித்திரருக்கு கொடு என்று சொன்னான். அப்பொழுது ரீபக்க சந்தரா, அந்த வாலிபன் திரளான ஆஸ்தி உடையவனாயிருந்ததினாலே அதை விற்று தரித்திரருக்கு கொடுக்க மனமற்றவனாய், அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவனாய், துக்கத்தோடு கடந்து போனவனாய் இருந்தான். சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவனே அன்புள்ளவன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனே அன்புள்ளவன். ரீபக்க சந்தரபலதினியா. எபேசியர் 3வது அதிகாரத்தில் 17வது 18வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 17-18. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி இருக்க வேண்டும். அதுதான் சத்தியம். விசுவாசம், நம்பிக்கை. நீ அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அருமையானவர், நிலை பெற்றவராகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, கிறிஸ்துவின் அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் இன்னதென்று நீ அறிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு அவருடைய அன்பிலே நிலைத்திரு. யார் யார் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறார்களோ
அவர்களை முழு இதயத்தோடு நேசிக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த அறிவு கட்டாத அந்த அன்பை யார் யார் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. முதல் ஆசீர்வாதம் 1000 தலைமுறை மட்டும் தேவன் அவர்களுக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் மேல் அன்புள்ளவர்களுக்கு யாத்திராகமம் 20வது அதிகாரத்தில் 6வது வசனம் இவ்வளமாய் சொல்கிறது. யாத்திராகமம் 20:6, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் 1000 தலைமுறைகள் ஆபிரகாமின் நாட்களில் இருந்து நமக்கு இன்னும் வரவில்லை. தேவன் பொறுமையோடு இருக்கிறார். ஆதாமின் நாட்களிலிருந்து இன்னும் அந்த தலைமுறைகள் வரவில்லை. நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு பயந்து ஜீவித்தபடியினாலே ஆபிரகாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். 1000 தலைமுறை மட்டும் அந்த விசுவாசத்தின் தகப்பன் வார்த்தை கீழ்ப்படிந்தது போல நீங்களும் கீழ்ப்படியும் பொழுது ஓரீபஹசதனியா அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஓரீபக்க சத்தனா என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும். இன்றைக்கு நீ அவருடைய கற்பனையை கீழ்ப்படிவாயானால் ஓரீபக்க சத்தராக் இன்றைக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவாயானால் உனக்கு 1000 தலைமுறை மட்டும் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி கற்பனைகளை கீழ்ப்படியாதவனுக்கு அல்ல, அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவனுக்கு. பாவியாகி ஸ்திரியாகிய மரியாள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஓடி வந்து அந்த சீமோனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய பாதங்களை கழுவினாள். பரிமள தைலத்தை கொண்டு கண்ணீரிலே துடைத்தாள். இயேசு சொன்னார், இவள் என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாள். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த ஸ்திரியா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். உனக்கு 1000 தலைமுறை விட்டோம் ஒரு உதவி செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய பரிமள தைலத்தை விலைமதிக்க முடியாத பரிமள தைலம், அது அநேக வித்தியாசமான வார்த்தைகளை பேசினார்கள். அவளோ இந்த பரிமள தைலத்துக்குரியவர் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவே, என் பாவங்களை மன்னித்தவர், என்னை குறித்த வெளிப்பாடுகளை கொடுத்தவர், இவர் நசரேயனாகிய இயேசுதான் என்று சொல்லி பாதங்களை முத்தமிட்டு தலை முடிய கொண்டு பாதங்களை கழுவினவளாய் துடைத்தவளாய் காணப்பட்டாள். இதுதான் நேசத்தை அவள் சொல்கிறாள். இவள் என்னை அதிகமாய் நேசிக்கிறாளே. இன்றைக்கு நீ எல்லாவற்றையும் நேசிக்கிறவளா? அவரை நேசிக்கிறவராய் இருந்தால் எல்லா சூழ்நிலையை விட்டு எல்லாவற்றையும் மறந்து அவருடைய பாதப்படியிலே விழுந்து கிடப்பாய். யோவான் 21வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களிலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆகிய அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்ன நேசிக்கிறாயா? இவர்களிலும் அதிகமாய் நீ இங்கே அமர்ந்திருக்கிற மற்றவர்களை விட நேசிக்கிறாயா? இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், எல்லாரை விட நீ என்ன நேசிக்கிறாயா? ஓரா பக்க சத்தரா. அதுக்கு அவன் சொன்ன பதில், அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே என்று இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டவர்களாய் தான் இருக்கிறோம். 2ஆம் முறையும் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா? அவன் சொன்ன பதில் அவரை திருப்தி அளிக்கவில்லை. 3ஆம் முறை அவனிடத்தில் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த வார்த்தை அவனை தொட்டது. அவர் சொன்ன பதில் என்ன? அதை தொடர்ந்து வாசிப்போம். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் கேட்டவுடனே பேதுரு துக்கப்பட்டு அவன் துக்கப்பட்டான். நான் நேசிக்கிறேன் என்பதையும் நான் நேசிக்கவில்லை என்பதையும்
என் தகப்பனே நீர் அறிவீர். இன்றைக்கு அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லு. ஓ ஏமாற்றிக் கொண்டிருக்கும் மகனே மகளே, ஓ நீ என்ன சூழ்நிலை இருக்கிறாய்? எதற்காக தேவனை தேடுகிறாய்? எதற்காக அவரை பின்பற்றுகிறாய் என்பதை அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீ அவரை நேசிக்கிறாயா? அவருடைய வசனத்தை நேசிக்கிறாயா? தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறாயா? தேவனுடைய ஊழியக்காரர்களை நேசிக்கிறாயா? இயேசுவை நேசிக்கிறவர்கள், அவருடைய வசனத்தை நேசிக்கிறவர்கள் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராக இருப்பார். ஆனாலும் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் 4வது வசனம் இவனமாய் சொல்கிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாயே மகளே மகனே. இந்த நாட்களில் ஒருவேளை நீ ஆலயத்துக்கு வரவில்லை என்று ஜெபிக்க முடியாமல் இருக்கிறாயா? குடும்பத்தின் தரித்திரத்தினாலே தேவனை தேட முடியாமல் இருக்கிறாயா? வியாதி படுக்கையினாலே அவரை பின்பற்ற முடியாமல் இருக்கிறாயா? கலங்காதே. நீ ஆதியில் கொண்ட அன்புக்குள்ளாய், விசுவாசத்துக்குள்ளாய், அபிஷேகத்துக்குள்ளாய் நீ வா. உனக்கு 1000 தலைமுறை மட்டும் முதலில் இரக்கம் செய்கிறவராயிருப்பார். 2வது அவருக்கு கீழ்ப்படுகிற, அவருடைய சத்தத்துக்கு அன்பு செலுத்துகிற பிள்ளைகளுக்கு தீர்க்க ஆயுஷை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்திலே தீர்க்க ஆயுசுடையவர்களாய் நாம் மாற வேண்டுமையானால் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். உண்மையாய் அன்பு கூறுகிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். உபாகமம் 30வது அதிகாரம் 20வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது. உபாகமம் 30:20, கர்த்தர் உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே, ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரிலே அன்பு கூறு. அது போதும். இன்றைக்கு நீ அன்பு கூறுகிறாயா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாயா? அவரை பற்றி கொள்கிறாயா? அப்பொழுது அவரே உனக்கு ஜீவனும், உன் ஆயுஷ் நாட்களை கூட்டிக் கொள்கிறவரோ, உனக்கு தீர்க்க ஆயுஷை கட்டளையிடுகிறவரோ, உன் சந்ததியை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த தீர்க்க ஆயுசு நாட்களிலே யாத்ராகமம் 15:26, நீ அவரில் அன்பு வரும் பொழுது, அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது, யாத்ராகமம் 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேள். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை அவருடைய செய்து, பார்வைக்கு நீ செம்மையானதை செய். அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய கட்டளைகளுக்கு நீ செய்வதே, அவருடைய நியமங்கள் யாவையும் அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை ருசிக்கிறவர்களுக்கு எந்த வியாதியும் வராதபடி அவர் பாதுகாப்பார். நாட்களில் இருக்கும் வாதிகளை குறித்து கலங்காதே. கர்த்தர் உனக்கு பெரிய அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தது. அநேக நேரங்கள் அநேக மரணங்களை சந்தித்தார். ஆனாலும் அவரிடத்தில் சொன்னது என்ன? கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றனால் தீமையை பெறாமல் இருக்கலாமோ என்று சொன்னார். அவருக்கு தீர்க்க ஆயுசை கட்டளையிட்டார். யோபு 42:16-17 இவனமாய் சொல்கிறது. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் அதற்கு அப்புறம் 140 வயது உயிரோடு இருந்தான். ஹல்லேலூயா. 4 தலைமுறை, ஹல்லேலூயா. 4 தலைமுறையான தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். ஹல்லேலூயா.
17வது வசனம் சொல்லுகிறது, யோபு நெடுநாளாய் இருந்து நெடுநாளாய் இருந்து பூர்ண வயதுள்ளவனாயிருந்தான். சரமெல்லாம் வியாதி பிடித்தவர், சரமெல்லாம் பாடுகளை அனுபவித்தவர், ஏராளமான வியாதிகளை சந்தித்தவர். இந்த நாட்களிலே தாவீது சொல்கிறது போல சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களாய் என் சமூகத்தில் அவன் காத்திருப்பான். இன்றைக்கு உனக்கு அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 16வது வசனம், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன், நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்குவேன் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு ஒன்று ஆயுஷ் நாட்களை குறித்து கலங்காது. ஆயுஷ் நாட்களுடைய கருத்தில் இருக்கிறது. ஒரு அவக்க சத்தராக் அவனமாக முதல்ல அவர் உனக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். இரண்டாவதாக தீர்க்க ஆயுசு உனக்கு தருகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அன்பு செலுத்தும் பொழுது. மூன்றாவதாக ஆத்மாவை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். சங்கீதம் 97:10வது வசனம் இவ்விடமாய் சொல்கிறது, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. மனிதனுக்கு முக்கியமானது ஆத்துமா. அந்த ஆத்துமாவை காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். அந்த ஆத்துமாவை தேவனை மகிமைப்படுத்துகிறாயா? சங்கீதம் 62:5 இவ்விடமாய் சொல்கிறது, ஓரி வாக்க சந்தரா, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி தேவனையே நோக்கி இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் காத்திரு, அமர்ந்திரு. நான் நம்புகிறேன், வீட்டிலே துதித்து கொண்டே இரு. நான் நம்புவது அவராலே வரும். நீ யாரு காத்திருக்கிறாய்? யாருக்காக காத்திருக்கிறாய்? ஓரி வாக்க சந்தராக், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினியிலே போட்டார்கள். அக்கினி அவர்களை பற்றவில்லை. அவர்களோடு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த உலகத்தின் அக்கினியை எரித்து போட்டவராயிருந்தார். தானியேலை சிங்கக்கவியிலே போட்டார்கள். தானியேல் சிங்கம் சேதப்படுத்தாதபடி தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி விட்டார். இன்றைக்கு உன் ஆத்துமா எப்படி இருக்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அதிகடனே உன் ஆத்துமா இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படுமையானால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாக இருக்கும்? நீ சேர்த்து வைத்தது யாருடையதாக இருக்கும்? உன் ஆத்துமா பரிசுத்தம் உள்ளதாக இருக்க தேவனை நேசிக்கிறவனாய் மாறு. உன் ஆத்துமாவில் அவரை மகிழ்ந்து கழிவுறே. மத்தேயு 16:26 சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்துவானேயானால் அவனுக்கு லாபம் என்ன? 16:26, மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அவன் தன் ஜீவனுக்கு ஈடாக, தன் ஆத்துமாவுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஒரு அபக்க சத்தராக், என் ஆத்மாவை இளைப்பார் என்று சொல்லாதே. உனக்கு ஒரு இளைப்பாறுதலின் தேசம் உண்டு. நீ அவரில் அன்பு கூறும் பொழுது, அவரை நேசிக்கும் பொழுது, இந்த உலகத்தில் எல்லா நேசமும் பாசமும் அன்பும் ஒரு நாள் தணிந்து போகும். நீ உன் மனைவியின் அன்புக்காக அழலாம், கணவன் மனைவிக்காக அன்பு அழலாம், தாய் தோப்பன் அன்புக்காக அழலாம். எல்லாம் ஒரு நாளிலே மாறி போகும். ஒரு வாக்க சத்தனம். தேவனின் மேல் அன்பு வைக்கும் பொழுது சகலமும் நன்மைக்காகவே நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் மேல் அன்பு வையுங்கள். ரோமர் 8வது அதிகாரத்திலே 28வது வசனம் இவ்விடமாய் சொல்லுது, கடைசியாக நீங்கள் தேவன் மேல் அன்பு வையுங்கள், இந்த உலகத்தின் மேல் அல்ல. உன்னை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவின் மேல் அன்பு வையுங்கள். உனக்கு கொடுத்த சத்திய வசனத்தின் மேல் அன்பு வை. ஒரு அவக்க சத்தராக் அண்டியா
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஹல்லேலூயா. சகலமும். யோசேப்பை தூக்கி குடியில போட்டாங்க. ஒரு அபக்க சத்தனா அவன் பொறுமையோடு இருந்தான். போத்திவார் வீட்டில் இருந்த சிறைச்சாலையிலே போட்டார்கள். அவன் தன்னுடைய தரிசனத்து மேல் நம்பிக்கையாக இருந்தான். இன்றைக்கு எனக்கு அருமையானது என்ற பிள்ளைய, உனக்கு கொடுத்த தரிசனம், உனக்கு கொடுத்த வசனம், உனக்கு கொடுத்த அழைப்பு ஒரு வாக்க சத்தனா அதிலே உறுதியாயிரு. ஒரு வாக்க சந்தர பகல தினியா ஓ தீரியாலதர பங்கலதர அபக்க சந்தராக். நீ சிறைப்பட்டிருக்கிறாயோ, ஓ நீ தேவனிடத்தில் அன்பு கூறு, பொறுமையோடு இரு. அவன் உயர்த்தப்படுகிறவனாய் இருக்கிறான். நீங்கள் இந்த நாட்களில் ஒரு ராஜரீக கையாக, ஒரு விஐபியாக தேவன் உங்களை உயர்த்துவார். ஒரு அபக்க சத்தனா ஓ கர்த்தர் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்மை செய்கிறவராய் இருக்கிறார். யோசேப்பின் கடைசி நாட்கள் தேவன் அவனை உயர்த்தினவராய் இருக்கிறார். மோர்தெகாயின் கடைசி நாட்கள் யூதருக்கு பயந்தான். ஆமான் மோர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை செய்தால் ஓ ஜனங்கள் அவன் மேல் அன்பு வைத்தார்கள். அப்பொழுது மோர்தெகாய்க்கு செய்த தூக்கு மரம் ஆமானுக்கே போய் சேர்ந்தது. யூத ஜனங்கள் அந்த நாட்களில் ஏராளமாய் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஓ ரீபாக்க சந்தரா ஓ ராபாக்க சந்தரா. சங்கீதம் 34:10 இவனமாய் சொல்கிறது. சங்கீதம் 34:10 ஓ ரீபாக்க சத்தனா. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். ஓ இன்றைக்கு பட்டினியோடும் பசியோடும் வேதனையோடும் துன்பத்தோடு இருக்கிறாயா மகளே? கலங்காதே. உன்னை பஞ்சத்தில் வாட விட்டார், பட்னியில் வாட விட்டார், பசியிலே சாக விட மாட்டார். ஓ ஒரு நன்மை உனக்கு கிடையாது. ஏனென்றால் நீ அவரில் அன்பு கூறுகிறபடியால் உனக்கு ஒரு நித்திய ஆசீர்வாதம் உண்டு, நித்திய ஆசீர்வாதம் உண்டு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் ஒரு வாக்க சத்தனா 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் இவனமாய் சொல்கிறது. எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் தன்னிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கும் ஆசீர்வாதத்தை ஒருவனும் காணவில்லை. அவருடைய காதுகள் யாருடைய காதுகளை கேட்கவில்லை. அவர்கள் மனுஷனுடைய இதயத்திலே தோன்றவும் இல்லை. அவள் பெரிதான ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். ஒரே வாக்க சத்தனா தாவீது சொல்கிறார், நேர்த்தியார் இடத்துல எனக்கு ஒரு பங்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் அவரிலே அன்பு கூறுங்கள். நேர்த்தியான இடத்திலே உங்களுக்கு ஒரு அன்பு உண்டு. ஒரே வாக்க சத்தனா ஓ யோவான் 3:16 இவனமாய் சொல்கிறது. யோவான் 3:16 ஒரே வாக்க சத்தனா பலதினியா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவராயிருக்கிறார். அந்த நித்திய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி அவரிலே அன்பு கூறுங்கள். எங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுகிறேன் என்று தாவீது சொல்கிறார். ஓராபாக்க சத்தனா ஓ 1000 தலைமுறை மட்டும் அன்பு செய்வர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அவர்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில நீடித்த நாட்களை அவனுக்கு கொடுத்து பூர்ண வயதுள்ளவனாய் மாற்றினார். ஆத்மாவை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். சகலத்தை நன்மை கண்டே செய்கிறார். கடைசியாக நித்திய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த கிருபையை நீங்கள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளும்படியாக அவரிலே அன்பு கூறுகிற பிள்ளைகளாக, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, அவருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்படும். அவர் உன்னை நேசத்தை பெரித, அதனாலே பக்தன் இவனமாக ஒரு பாடு வருகிறார். அன்பிதோ அன்பிதோ அன்பிதோ
மந்தையில் சேர்த்து கொண்டீரே, பாதுகாத்து எம்மை மந்தையில் சேர்த்து கொண்டீரே. அன்பிதோ 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 அருளாலே, அன்பிதோ அன்பிதோ அன்பிதோ. நாரி கிடந்த நாற்றமெல்லாம் நீக்கும்படியாக, உன் பாவ ஜீவியத்திலிருந்து நீ விடுதலை பெறும்படியாக, ஒன்று கொதவாதவனாய் ஒதுக்கி தள்ளப்பட்ட உன்னை அவருடைய அன்பினாலே இன்று நிறுத்தியிருக்கிறார். உன் ஜீவியத்திலே மாறுதலை தரும்படியாக, நீ நீடித்த ஆயுசுடையவனாய் நீ மாறும்படியாக, நீ ஆத்மாவிலே கழிவுறும்படியாக, 1000 தலைமுறை மட்டும் உனக்கு இறக்க செய்யும்படியாக அவருடைய நேசிக்கிறவராயிருக்கிறார். அவரிடத்தில் ஒப்புக்கொடு, அவருடைய கிருபைக்காய் காத்திருப்போம். அப்பொழுது அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடங்களே நாம் மறுபடியும் கண்களை மூடி தேவன் அருமையாய் பேசினார். தேவன் உங்களோடு பேசி இருக்கிறார், உங்களோடும் என்னோடும் பேசி இருக்கிறார். அவர் அன்பின் அகலமும் ஆழமும் உயரமும் நம்ம அதை உணரும்படியாய் தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில அதை அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அடைக்கப்பட்ட இடங்களில் இருந்தாலும் தேவனுடைய அன்பு அங்கு கடந்து வருகிறதா இருக்கிறது. நீங்கள் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, என் நிலைமை எப்பவுமே இப்படிதான் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலும் சரி, இல்லை, தேவனுடைய கரம் உங்கள் மீது கடந்து வருகிறதா இருக்கிறது. அவர் உங்களை தூக்குகிறவராய் இருக்கிறார். அது அன்பின் கரமாய் இருக்கிறது. உங்களை நேசிக்கிற தேவன் உங்கள் அருகாமையில் வந்து இருக்கிறார். வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். 1000 சந்ததியாய் அவர் உங்களை நினைவு கூறுகிறவராய், உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். யோபின் 4 சந்ததியை காணும்படியாய் யோபுக்கு தேவன் கிருபை கொடுத்தவராய் இருக்கிறார். அன்பின் நிமித்தமாய் அதை செய்தவராய் இருக்கிறார். நாம் கேட்டோம், தேவன் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம் தெரியும், பலவீனமான பாண்டங்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். நம் ஒன்றுமில்லாதவர் என்று அறிந்திருக்கிறார். நம் குறைபட்டவர்கள் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய அன்பின் ஆழம். உயரமும் அகலமும் நீளமும் நம் அறிய முடியாதபடிக்கு அது ஆழமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிறாரா, எனக்கு உதவி செய்வாரா, கடந்ததை நீங்கள் யோசிக்க வேண்டாம். அவருடைய அன்பு மேலானதாய் இருக்கிறது. அந்த வேதத்தில் கேட்ட பிரகாரம் யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் அதிகமாய் நேசிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு தேவன் உங்களை எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். நாம் மறுபடியுமாய் நான் தேவனை நோக்கி என்ன சொல்ல போகிறோம்? பேதுருவிடத்தில் கேட்டது போல, என்னை நேசிக்கிறாயா? ஹல்லேலூயா. அப்ப ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு நாங்கள் முடிக்க கிருபை தாங்க. அந்த அன்பின் உணர்வை உணர கிருபை தாங்க. ஓ ரபா சிவநாத ரீகா பாவா, எங்களை நேசிக்கிற எங்கள் தேவனை விட்டு நாங்கள் தூரமாய் இருக்கிறோமே. இன்னும் அந்த உண்மையான அன்பின் அப்பா அந்த உருக்கத்துக்குள்ளாய் நாங்கள் இன்னும் கடந்து வராதபடிக்கு உம்முடைய அன்பை நாங்கள் அதே அநேக நேரம் உதாசீனமாய் தள்ளினவர்களாய் நாங்கள் இருக்கிறோமே. எங்களை கண்ணோக்கி பாருங்க. இந்த வேளையில உராமானா சிவா இதோ வாசலண்டேன் என்று நான் தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையாய் கடந்து வரும்படியாய் தேவன் எதிர்பார்க்கிறார். உண்மையாய் இருதயத்துக்குள்ளார கடந்து வரும்படியாய் செபிக்கிற வேண்டிக் கொள்ளுகிறார். கேளுங்க, அப்பா உண்மையா என்னுடைய இருதயத்துல கடந்து வாங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் மாயையாய் இருக்கிறது. உலகத்தின் மீது அன்பு வைத்தவைகள் எல்லாம் மாறி போய்விட்டது. தகப்பனே, நீர் மாறாதவர். அநேகர் வேலைக்கு பின்னாடி ஓடினோம், அநேக ஆசீர்வாதம் வரும் என்று ஓடினோம். அவைகள் எல்லாம் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. தேவனுடைய கரம் உண்டு. ஹல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் பாடுபடுதல் கர்த்தருடைய அருமையான கரத்துக்கு அந்த அன்பை உணரும்படியாய் செய்வார். கிருபையாலே அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா.
பள்ளத்தில் இருக்கிறார். ஓ என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லுவோமா? ஓ என் பலனாகிய கர்த்தாவே, போட்டிருந்தாலும் சரி, ஓ முதலத்தாரோ வெட்கப்பட்டு போவது கையில் தெரியாமே ஒவ்வொருத்தரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் கைவிடாதவராய் இருக்கிறார். ஓ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், பலனாகிய கர்த்தாவே ஓ நான் உங்கள் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுங்க. அவர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். என்னென்ன ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு நேராய் உரைத்தாரோ அவையில் எல்லாம் நிறைவேற்றுவார். சந்ததி சந்ததியாய் காணும்படியாய் தேவன் ஆத்துமாவை பலப்படுத்துகிறவராய், பல மடங்காய் திருப்பி கொடுக்கிறவராய், ஓ நம்மளை திடப்படுத்துகிறவராய், ஹல்லேலூயா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கடந்து சென்று அங்கு அன்பு கூறும்படியாய் அவரை நம்மளை நியமித்து அவர் ஸ்தாபிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசுவை பற்றி கொண்டதினால். சாந்தி ஜெபமான இங்க வந்து ஜெபம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளையும் அப்பா எங்களுக்கு கூட்டி கொடுத்தீர், உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா இந்த வேளையிலும் அப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸ் அப்பா எங்களுக்கு நடத்த கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திங்க தகப்பனே. இன்னும் அதிகமாக அப்பா உங்களை அன்பு செலுத்த, அன்பு கூற, இன்னும் அதிகமாய் அப்பா உங்களை கிட்டி நெருங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த வாரம் முழுவதுமாக எங்கள் கூட இருங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய கரம் அப்பா எங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளட்டும் தகப்பனே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வோல் அப்போலே செய்வதாக. அன்றொன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் குரோமாய்க்கு நாம் மன்னிக்கிற போல எங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றைக்கு உடையங்களே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று என்று காலங்களிலும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கு இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. உயிருடன் எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆய்வாளின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிருடன் எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம்.
வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஜீவனத்தையோடு நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவே, நாங்கள் உண்மையிலே அன்பு கூறுகிற ஒரு நல்ல அனுபவத்தை நீர் எங்களுக்கு தந்து நாங்கள் பூர்ண சமாதானத்துக்குள்ளாய் வாழ எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி உடைய சத்தியத்தின்படி நாங்கள் நடக்க எங்களை போதித்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறபடியால் உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா வியாதிகள், தரித்திரங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், அடைக்கப்பட்ட எல்லா அடைப்பின் வாசல்களை திறந்து உடைய பிள்ளைகளை நாங்கள் ஒருவருக்கொருவர் காண வாஞ்சிக்கிறோம். என் சபையின் பிள்ளைகளை காண வாஞ்சிக்கிறேன். கொண்டு வாங்க. இதன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்க எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய தரித்திரங்களை எடுத்து போட்டு ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் சுவாமி. ஆமென், ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இவ்விதமாய் இந்த ஆராதனை மூலமாய் உங்களை சந்தித்ததில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம். போதவரும் போதவர் குடும்பமும் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களை நாங்கள் காணும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீங்கள் இந்த நாட்களில் எந்த சூழ்நிலையும் சொந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்து இருப்பார்கள். நம் கர்த்தரை நம்புகிறதுனால ஒரு காலமும் நம் தீங்கை அனுபவிப்பதில்லை. தொடர்ந்து இவ்விதமாய் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். வர 1ஆம் தேதி இதே போல் ஜெபங்கள் உண்டு. அதனுடைய காலங்களை நான் உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் காணலாம். அதில் விட்டில் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவும் உங்கள் நண்பர்கள் மூலமாகவும் நீங்கள் அதை தெரிந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்குவோம். தொடர்ந்து நீங்கள் ஜெப விண்ணப்பங்கள் ஏதேனும் இருக்குமானால் ஜெபிக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிற தொலைபேசிக்கு நீங்கள் அலைங்கள். ஐயா உங்களிடம் நீங்கள் அது மூலமாக நீங்கள் ஜெபித்து கொள்ளலாம். 9440300353. நான் மறுபடியுமாய் சொல்லுகிறேன், 9440300353 என்ற எண்ணுக்கு நீங்கள் அழைப்பீர்களானால் நீங்கள் ஜெபிக்கலாம். சில நேரங்கள் எடுக்காவிட்டால் அது திருப்பி கூப்பிடுவார்கள். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அவர்கள் அலைங்கள். ஐயா உங்களுக்காக ஜெபிப்பார்கள். காணிக்கை செலுத்த சிலர் விருப்பத்தை தெரிவித்ததுனால நாங்கள் இந்த தொலைபேசி எண்ணை கொடுக்கிறோம். இதில் அழைத்து நீங்கள் அதற்குரிய விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 9440300303 என்ற எண்ணுக்கு அழைக்கும்படியாக நான் வேண்டிக்கொள்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், 9440300303. இந்த ஆராதனை மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் அநேகருக்கு இந்த செய்தியை பகிருங்கள். அதன் போல வர நாட்களில் நடக்கிற ஊழியங்களை குறித்தும் நீங்கள் மித்தவர்களுக்கு தெரிவியுங்கள். தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.